எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. கவிதா மேடம் ஒரே நிமிஷம். அவங்க வாசிக்கிறதா சொல்லி விருப்பப்படுறாங்க. அவங்க வாசிக்கட்டும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Thank you. காலை பிரார்த்தனை. இறைவனை துதித்து கண்களை மூடி. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்த நற்குணங்களைக் கொண்டும் ஞானங்களைக் கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையைக் கொண்டும் நன்மையைக் கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தேங்க்யூ. விபாசனா என்பது உள்ளது உள்ளபடி பார்த்தல் என்ற பொருளை கொண்டது. விபாசனா என்ற வார்த்தைக்கு உள்ளது உள்ளபடி பார்த்தல். இப்போ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை உள்ளபடி பார்க்கறதுல தான் பிரச்சனையா இருக்கு. அந்த பார்வை நமக்கு இல்லாம இருக்கு. அப்போ அந்த பார்வையை நமக்கு தரக்கூடிய ஒரு வழிமுறையா தான் இந்த விபாசனா வழிமுறை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுடைய பிரச்சனை கிடையாது. அது அப்படிதான் இருக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு மரத்தை பார்க்குறீங்க. அது அது படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அப்படியே தான் இருக்கு. உள்ளது உள்ளபடி தான் இருக்குது. அதை உள்ளது உள்ளபடி நம்ம பார்க்கிறோமா அப்படிங்கிறது. அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையின் பார்வை, சத்தியத்தின் பார்வை. எல்லாரையுமே அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் விபாசனம். இப்போ உள்ளது உள்ளபடி பார்க்கக்கூடிய இயல்பைத்தான் மனிதர்களாகி நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த பார்வையை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த பார்வை என்பது என்னன்னா, நமக்கு கற்பிக்கப்பட்ட அறிவின் அடிப்படையில் மட்டுமே ஒன்றை பார்ப்பது உள்ளது உள்ளபடி பார்ப்பது ஆகாது. நமக்கு கற்பிக்கப்பட்ட ஒன்றை நம்முடைய உள்ளத்தின் வழிகாட்டல்களின் அடிப்படையில் பொருந்தி கொண்டு பார்க்கும்போது உள்ளது உள்ளபடி பார்ப்பதாகும். ஏன்னா நம்முடைய மனம் ஒண்ணுக்கு தான் தெரியும் அந்த படைப்பினுடைய உள்ளது உள்ளபடியான பார்வை. மனம் ஒண்ணுக்கு தானே தெரியும் அதோட இயற்கை தன்மை என்ன, அதோட பர்பஸ் என்ன, உங்களுக்கு அதுக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் மனம் ஒண்ணுக்கு தெரியும்.
அப்போ உங்களுடைய மனம் ஒன்று என்கிற அந்த இறை வேதத்தினுடைய பெட்டகம் உங்களுடைய மனம் இரண்டுக்கு அந்த படைப்பை உள்ளது உள்ளபடி பார்க்கக்கூடிய ஞானத்தை தரும், வழிகாட்டலை தரும், அந்த பார்வையை தரும். இப்ப மனம் இரண்டு அந்த பார்வையை வாங்கிக் கொள்ள வேண்டும், பணிய வேண்டும். அப்படி பணியும் போது உள்ளது உள்ளபடி பார்த்தல் செயல் நிகழும் தானே. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மனம் ரெண்டு மனம் ஒண்ணுக்கு இணங்கி நடக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படி நடந்து விட்டால் நீங்கள் அனைத்தையுமே உள்ளது உள்ளபடிதான் பார்ப்பீர்கள். அப்போ இங்க உள்ளது உள்ளபடி பார்ப்பதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, எல்லாமே கனெக்டட் தான். எல்லாமே கனெக்டட் தான். நம்ம மிர்தாதின் புத்தகம் படிக்கும் போதெல்லாம் படிப்போம் இல்லையா, இந்த பிரபஞ்சங்கிறது ஒண்ணுதான். எங்கேயோ நடக்கிற ஒரு தவறு உங்களையும் இம்பாக்ட் பண்ணும். எங்கேயோ நடக்கிற நன்மை உங்களை இம்பாக்ட் பண்ணும். நீங்க அதை உங்களுடைய அங்கமாக பார்க்க வேண்டும். இப்போ எப்படி ஒரு மரத்துடைய கிளை, இலை, தண்டு, மரத்தினுடைய அத்தனை அங்கங்களுமே வேறு வேறாக இருந்தாலும் அது மரத்தின் அங்கங்கள் தானே, மரத்தினுடைய ஒரு பார்ட் தான். அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தால் நாம் எல்லாம் ஒரே பிரபஞ்சத்தினுடைய அங்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு வந்துடும். உள்ளது உள்ளபடி பார்க்கும்போது என்ன தெரியும், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. இப்போ நாம நம்ம பிள்ளைங்க மேல அன்பா இருக்கோம். அந்த அன்பு ஏன் எல்லா பிள்ளைங்கள் மேல வரலைன்னா, உங்க அன்பு சின்னதா இருக்குது, அவ்வளவு. உங்க அன்பு பெருசாயிடுச்சுன்னா எல்லா பிள்ளைங்களையும் உங்க பிள்ளைங்க மாதிரி நீங்க பாத்துருவீங்க இல்லையா. அப்போ இந்த பிரபஞ்சத்தை உள்ளது உள்ளபடி பார்த்தீங்கன்னா எல்லாரு மேலேயுமே ஒரே மாதிரியான அன்பை செலுத்தக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா எல்லாமே ஒரே பார்ட்டு தான். அப்படி பார்க்கும்போது நம்ம யாருக்குமே துன்பம் நினைக்க மாட்டோம், கெட்டது நினைக்க மாட்டோம். இப்போ உள்ளது உள்ளபடி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிளியர் ஆயிடும். எல்லாமே ஒண்ணுதான், வேற வேற கிடையாது, எதுவுமே இங்க தப்பா நடக்கல, எல்லாமே சரியா நடக்குது, நம்ம தான் தப்பா இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உள்ளது உள்ளபடி பார்த்துட்டீங்க. உள்ளது உள்ளபடி பார்க்கறதுக்கு என்ன வேணும்? மனம் ரெண்டுல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் பலம் இழந்து போகணும். அதுதான் அஞ்ஞான நிலையில நம்ம இருக்கிறோம். மனம் ரெண்டு கிளீனாக மனம் ஒண்ணு எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்றதை சொல்லிடும். அப்படி சொல்லிடுச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் நம்ம வாழும்போது அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களை தான் நம்ம ஒரு பியூரான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்குறோம். இங்க ரொம்ப டீட்டெயிலா நீங்க பார்த்தீங்கன்னா எதை ஒன்னையுமே உங்களுக்கு அதுக்கு ஒரு நெருங்கிய பந்தம் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நெருங்கிய பந்தம் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, உங்க பையன் இருக்கான், அவங்க பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, அவங்க பொண்ணு நீங்க டீட்டெயிலா நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களும் நீங்களும் வேற வேறன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி இந்த பந்தம் உருவாச்சு, இதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க, எப்படி நமக்கு இப்போ அவங்கள பத்தின மெமரி எல்லாம் அவங்க மைண்ட்ல இருந்து போயிடுச்சுன்னா அவங்க உங்க பொண்ணே கிடையாது. சரியா? அப்போ இட்ஸ் ஆல் அபவுட் மெமரி தானே, ஒரு பதிவு தானே. உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ஸ் எல்லாமே ஒரு பதிவு தான். அந்த பதிவு போயிடுச்சுன்னா அவங்க யாரோ நீங்க யாரோ தான். அந்த பதிவு தான் ஹோல்ட் பண்ணு. அதே மாதிரிதான் வேற ஒருத்தர் நீங்க வேற யாரோ நினைக்கிறீங்க இல்லையா, அதுவும் ஒரு பதிவு தான். ஆனா இதுல எந்த பதிவு சரியான பதிவு? ரெண்டு பதிவுமே சரியான பதிவு தான். சரியா? ஆனா அந்தந்த பதிவை நீங்க சரியான உள்ளது உள்ளபடி நீங்க இவங்க ஒரு 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 இது கூட நான் படிச்சேன். ஒரு பையன் அவங்க ஸ்கூல்ல ஏன்டா நேத்து வரல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எங்க பாட்டி செத்துட்டாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வரும்போது ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம அம்மா செத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அம்மா அப்படி சொல்ல மாட்டோம். ஆனா பாட்டியை சொல்றோமே, பாட்டி நம்ம அம்மாவோட அம்மா தானே, சொல்றது தப்பு தானே அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணுவான். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா வேற, பாட்டி வேற. ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா அந்த பாட்டி அவனுக்கு முக்கியம்தான். அம்மா எவ்வளவு முக்கியமோ அம்மாவுக்கு அவங்க அம்மா முக்கியம் தானே. இந்த மாதிரிதான் நீங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துட்டீங்கன்னா எது கூடயுமே ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. நீங்க எதையுமே வெறுக்கவும் மாட்டீங்க. ஆனா எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிருப்பீங்க. இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நீங்க டிட்டாச்சா இருங்க, ஆனா கனெக்டடா இருங்க.
இதுதான் உள்ளது உள்ளபடி பார்த்தல். இப்படிதான் இந்த உலகம் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஆனா யாருமே பிணைஞ்சு இல்லை. பிணைஞ்சு இருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. ஆனா கனெக்டடா இருக்கும்போது நம்ம அக்குபஞ்சர்ல படிக்கிறோம்ல, பஞ்சபூத சக்தி கட்டமைப்பு எங்க ஒரு மாற்றத்தை பண்ணாலும் எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும். SP5 நீங்க போட்டீங்கன்னா அது H4ல கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். K1ல போட்டீங்கன்னா அது LU11ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்க நீங்க ஊசி போட்டாலும் அங்க அதனுடைய விளைவை ஒட்டுமொத்த சக்தி உடல்லையும் நீங்க பார்க்க முடியுமா இல்லையா? அப்போ அண்டத்துல இருக்கிறது தானேங்க பிண்டத்துல இருக்குது, பிண்டத்துல இருக்கிறது தானேங்க அண்டத்துல இருக்குது. SP5 வந்து இதெல்லாம் ஒரு பாயிண்டா, காலு கீழே இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த K3 எல்லாம் என்கிட்டயே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? தலையில இங்க என்ன பாயிண்ட் இருக்குது, இங்க வந்து UB1 இருக்குது, ST1 இருக்குது, D2 இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது அப்படிதான் இருக்குது. என்னன்னா என் பிள்ளை மட்டும்தான் நல்லது, இவங்க எல்லாம் எப்படியும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு. இங்க நல்லா இருந்தாதான் இங்கேயும் நல்லா இருக்கும், இங்க நல்லா இருந்தாதான் இங்கேயும் நல்லா இருக்கும். ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஸோ இப்போ உள்ளது உள்ளபடி பார்த்தல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? இப்போ ஒட்டுமொத்தமான சக்தி உடல் ஒண்ணுதான். ஓகே, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிடுறது தான் நல்லது. அவங்கெல்லாம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நடக்காது. அப்படி நடக்க முடியாது. அப்போ இப்ப நீங்க உள்ளது உள்ளபடி பார்க்கல தானே? உள்ளது உள்ளபடி பார்க்கறதுக்கு எது தடையா இருக்குதுன்னா, இந்த பிணைப்பு தடையா இருக்குது, இந்த டிபெண்டன்சி தடையா இருக்குது. இந்த இந்த பிணைப்பை யார் ஏற்படுத்துறதுன்னா, மனம் 2ல இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள். பெருமை, அவ்வளவு. நானு, என்னோட பையன், நாங்க தான் உயர்ந்தவங்க, அவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க, அவங்கெல்லாம் வேற மாதிரி. இங்க அன்புங்கிறது என்னன்னா எல்லார் மேலேயுமே காட்டுறது தான் அன்பு. இங்க மட்டும் காட்டுறது, அங்க காட்டாததுக்கு பேர் அன்பே கிடையாது. நீங்க அன்பா இல்லைன்னா. அப்ப விபாசனா என்ன சொல்லுது அப்படின்னா, அல்டிமேட்டா ஒரு ஒரு விஷயத்த முன் வைக்குது. உங்க மனம் 2ல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை நீங்க கிளீன் பண்ணிக்கங்க, அது மட்டும் போதும். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிள் ஆயிடும்னு சொல்லுது. உள்ளது உள்ளபடி பார்த்தல், ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட், ஈக்வானிமிட்டி, டிவினிட்டி, நீ என்னென்னமோ சொல்றீங்களா இல்லையா? ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் பயங்கரமா இருக்கும். சில ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் எல்லாம் அங்க போனா அங்க ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, இங்க போனா இங்க ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலை, அந்த ஒரு நிலை பயங்கரமா இருக்கும் நம்மளுக்கே. அப்படியே ஒரு முக்தி, முக்காலம் கடந்த நிலை, என்னமோ சொல்லுவாங்க. ஏதாவது கேட்க நல்லா இருக்கும். எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? இப்போ எடுத்து வைக்க வேண்டிய ஸ்டெப்பு, உங்க மைண்ட் 2ல இருக்கக்கூடிய அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை கிளீன் பண்ணிக்கும். கெட்ட பதிவுகளை கிளீன் பண்ணிக்கும். அதை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நடந்துடும். என்ன எபிலிட்டி வரும்? உள்ளது உள்ளபடி பார்க்கக்கூடிய தன்மை வந்து. அப்போ இந்த உலகத்துல எந்த ஒரு படைப்புமே மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியதாக இல்லை. ஏதோ ஒரு பர்பஸ்க்கு படைக்கப்பட்டிருக்கு. அந்த படைப்பை எப்படி அணுக வேண்டும், எப்படி அணுகக்கூடாது என்பதுதான் உள்ளது உள்ளபடி பார்த்து. அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க நன்மைகள்ல மட்டும்தான் வாழ முடியும். தீமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே வாய்ப்பே கிடையாது. ஸோ விபாசனா அப்படிங்கிற இந்த இந்த குவாலிட்டியை நாம வந்து அடைஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் மூலமா தான். அதுவும் முக்கியமா இந்த ஃபார்ம் 3 மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் அதுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு அடித்தளத்தை அமைத்து தரும். ரொம்ப உறுதியான அடித்தளத்தை அமைத்து தரும். உங்களுக்கு இயல்பாவே அந்த இயல்பு வந்துடும். இந்த கண்ணை கொண்டு பார்க்கறதெல்லாம் ஒரு முழுமை கிடையாது. வேற ஒரு கண்ணையும் கொண்டு பார்க்கணும். அந்த கண்ணை நம்ம ஷார்பன் பண்ணாத வரைக்கும் நாம வந்து முழு பார்வையாளர் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம உண்மையான பார்வையாளரா எப்போ இருப்போம்? அதாவது பார்வையாளர் ஒரு ஒரு பார்க்கக்கூடிய திறனை கொண்டவர்கள் எப்போதாவும் நம்முடைய மனக்கண்களை கொண்டு. மனக்கண்கள் என்பதுதான் அந்த உள்ளது உள்ளபடி பார்க்க உதவக்கூடிய கண். தெளிவு, சமநிலைத்தன்மை. அது எப்ப சாத்தியம்? கிளென்சிங் அப்புறம். ஸோ ஃபார்ம் 3 உடைய இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் நம்ம வந்து உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஸோ இன்னைக்கு நாம் ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கண்களை மூடி நம்முடைய அகச்சூழலுக்குள் நிலைத்திருந்து தியானம் தொடங்குவோம். சாட்சி பாவனை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
உடல் அளவிலும் மனதளவிலும் இரு தளங்களில் சாட்சி பாவனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். உடல் அளவில் அதிட்டானா மேற்கொள்ளப்பட வேண்டும். மிக உறுதியான அதிட்டானாவை உடலில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிறிதும் அசைவில்லாமல் ஒரு சிலை போல, அதே நேரத்தில் இறுக்கங்கள் எங்கும் இல்லாமல் முற்றிலும் தளர்வாக உடலை நிலைநிறுத்துங்கள். அவ்வாறு நிலைநிறுத்திவிட்டு அதை நீங்கள் முழுமையாக உணருங்கள். நான் அதிட்டானாவில் நிலை பெற்றிருக்கின்றேன். அதன் பிறகு மனதில் மேற்கொள்ள வேண்டிய அந்த சாட்சி பாவனையை நீங்கள் புரிதலோடு நிறுவிக்கொள்ளுங்கள். மனதில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், உடலில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், மனதிலிருந்து எந்த விதமான பதிலாற்றுதலும் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு பார்வையாளரை போல் அதை நம்ம பார்த்துட்டு பார்க்கறது வேற, ரியாக்ட் பண்றது வேறங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பார்க்கலாம், கவனிக்கலாம், ரியாக்ட் மட்டும் பண்ணக்கூடாது. அதுதான் சாட்சி பாவனை. ஃபார்ம் 3 உறுதியா செய்யத் தொடங்குங்க.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்கிறோம். கண்களை திறந்து. இப்ப மனிதர்களாகிய நம்முடைய அடிப்படையான தகுதியே அனைவரிடமும் அன்பாக இருப்பதுதான். இது ஒண்ணுதான் அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு தேவையானது. இது ஒண்ணு மட்டும்தான். வேற ஒண்ணுமே அச்சீவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க அன்பா இருந்துட்டீங்கன்னா அது இறைவனுக்கு திருப்திகரமான நிலை. அதுதான் நம்ம அன்பே சிவம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அன்பா இருந்தா மட்டும்தான் அந்த இறைவனுடைய தரிசனத்தை நீங்க பார்க்க முடியும். அன்பா இருக்கிறது அப்படின்னா உங்க பிள்ளைங்கள் மேல அன்பா இருக்கிறது கிடையாது. எல்லா பிள்ளைங்கள் மேலயும் அன்பா இருக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரியான சில குணங்கள்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அதாவது நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவனுக்கு தப்பு நடந்தா, அவனுக்கு ஒரு கெட்டது நடந்தாதான் நம்ம பிள்ளைக்கு அது நடக்கும்னா, நம்ம அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கமான்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம மைண்ட் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இருக்க முடியும், இல்லாமல் இருக்க முடியும். இல்லாம இருந்தா நல்லது. இல்ல இல்ல, அவருக்கும் நல்லா இருக்கணும், என் பையனும் நல்லா இருக்கணும். இவன் இவன் என் பையன்தான், அவனும் யாருக்கோ ஒரு பையன்தான். இதுதான் அன்பு. இந்த அன்பை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இந்த அன்பு இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு மனிதனுக்கான ஒரு அடிப்படை கிடையாது. அதுலயும் விபாசனால ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லாருமே அன்பா இருங்க. ஃபர்ஸ்ட் அன்பா இருக்க வேண்டிய ஆள் யாரு தெரியுமா? நீங்க. உங்க மேல நீங்க அன்பா இருங்க. உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்க உடம்ப, உங்க சூழ்நிலைய, உங்க வாழ்விடங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க உள்ளது உள்ளபடி பார்த்துட்டீங்கன்னா நீங்க தான் ரொம்ப ஸ்பெஷல். இறைவன் உங்களை படைச்சிருக்கிறான். உங்க உடம்பு, உங்க மனசு, உங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே நீங்க அதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த அது எதுக்காக சொல்லலாம்? டிஃபென்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ், செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியுடைய பேசிக். நான் எல்லாருக்கும் ஆனவன், நான் தியாகி அப்படின்னீங்கன்னா அது வேஸ்ட். நீங்க ஏமாளி ஆயிருவீங்க. நீங்க உங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான். இப்ப நான் நல்லா இருந்தா மட்டும்தான் நான் கிளினிக் போக முடியும். நான் பாட்டுக்கு எனக்கே காய்ச்சல், ஐயோ கையெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்னு எப்படி நான் பேஷண்ட்ஸை பார்க்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம தான் ஆதாரமே. இப்ப விபாசனா ரொம்ப கிளியரா சொல்லுது, நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அப்பதான் நீங்க அன்பு செலுத்த முடியும். அதாவது நீங்க ஆரோக்கியமா இருக்க வேண்டியது எதுக்காக? மத்தவங்க மேல அன்பு செலுத்துறதுக்காக. அன்பு செலுத்துறது தான் மனித வாழ்க்கையினுடைய இதய துடிப்பு. அதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா அதீத சுயநலம், பெருமை, அறியாமை, இதெல்லாமே. அறியாமைங்கிறது சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். நமக்கு நிறைய பேருக்கு கெட்ட குணங்கள்லாம் பெருசா கிடையாது, குறைஞ்சிருச்சு. இருந்தது, இப்ப அறியாமை தான் இருக்குது நிறைய. அறியாமையே ஒரு பெரிய கெட்ட குணம் தான். இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு, பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும். தெரியாம பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்ல விட்டுருவீங்களா அவரை? அந்த அறியாமை எவ்வளவு தெரியாம இந்த பட்டன் அமைக்கிட்டேங்க, அங்க நியூக்ளியர் பாம் வெடிச்சிருச்சு அப்படின்னா அது எப்படி? அது அறியாமை ரொம்ப கொடுமையானது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம போக்கிக்கணும். இந்த பயணத்துல நம்ம இருக்கிறது தான் உண்மையில ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதுக்கு விபாசனா அதாவது கன்சிஸ்டன்டான சப்போர்ட். ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு விதங்கள். இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்ஸ்ல நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த 21 நாள் முடிச்சுட்டு இவங்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டு நம்ம ஆதிமூல தவத்துல இருந்து ஸ்டார்டே பண்ணுவோம். ஏன்னா அது வெயிட்டிங் இப்போ. ஸோ இருந்தாலுமே நமக்கு இதெல்லாம் தேவை. இப்ப இப்போ எனக்கே எப்படி இருக்குன்னா, பேசிக்ல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம ரிவைஸ் பண்றோம். அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் டீப்பா நம்ம இப்ப பாக்குறோம். ஸோ எல்லாமே நமக்கு தேவைதான். இங்க எதுவுமே பேசிக்கும் இல்லை, எதுவுமே அட்வான்ஸ்டும் இல்லை. எல்லாமே ப்ராசஸ் தான். எல்லாமே ப்ராசஸ் தான். அதுல முக்கியமா இந்த அன்பா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அன்பா இருக்கிறதுனா அப்படியே அவங்கள போய் கட்டி பிடிச்சுக்கிறது இல்ல, செல்லமே தங்கமேன்னு சொல்றது இல்ல. மனசால அவங்க நல்லா இருக்கும். யார பார்த்தாலும் மகரிஷி சொல்லுவார் இல்லையா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாருமே மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா மரம், செடி, கொடி, விலங்குகள், பட்டாம்பூச்சிகள் எல்லாமே வாழ்க வையகம். ஏன் இந்த வார்த்தை? எல்லாமே நான் தான், என்னுடைய அங்கங்கள் தான், எனக்காக இறைவன் படைச்சது தான், அவங்களுக்காக தான் என்ன படைச்சிருக்கான். நாங்கள்லாம் பரிமாறிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான ஆன்மீக பயணத்துக்கு நாங்கள்லாம் உறுதியா இருக்கோம். தனித்தனி பயணம் தான், ஆனா நாங்கள்லாம் நினைவூட்டிக்கிறோம், அத்தாட்சிகளா இருக்கிறோம். இப்போ நம்ம எப்ப ரியலைஸ் பண்ணோம், உன்னை பார்க்கும்போது அத்தாட்சின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தனே இறைவன் எப்படி படைச்சிருக்காங்க பா, அப்படி அந்த மாதிரிதான் எல்லாமே. அப்போ அந்த அன்பு செலுத்துறது, இந்த அன்பே சிவம் அப்படிங்கிற நம்முடைய இந்த தமிழ் மரபினுடைய அந்த வார்த்தை, எல்லா ஆன்மீக மரபுகளுமே ஏதாவது ஒண்ணு இருக்கும். தமிழ் மொழிக்காக நான் சொல்லல, நமக்கு தெரிஞ்சது அன்பே சிவம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. நாம இப்ப என்ன ரியலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாம அன்பா இல்ல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்க. நம்ம அன்பு ரொம்ப சின்னதா இருக்குது, அதை தான் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால பாதிக்கப்படுறோம். ஸோ படிப்படியா படிப்படியா இது மாறும். அதுக்கான அதுக்கான தளத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த தளத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால வேற எப்படியுமே இருக்க முடியாது. ஏன்னா இது இது நம்பிக்கையாளர்களால் நிறைந்த ஒரு சமூகமாக இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே நம்ம ஆன்லைன்ல படிக்கிறவங்களும் சரி, நேரடியா படிக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டி வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு சமூகமா, ஒரு குழுவா இருக்கு. இங்க இங்க இருந்துட்டோம் அப்படின்னா அந்த இறை வழியில நம்ம தவற மாட்டோம். இவன்கிட்ட கேட்கிற மாதிரி, நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. நேர் வழிக்கு வர்றது ஈஸி, எல்லாருக்குமே ஓப்பன் இன்விடேஷன், எல்லாரும் வாங்கன்னு தான் கூப்பிடுறான். அதுல நிலைச்சு இருக்கிறது தான் இங்க சேலஞ்ச். அதுக்கு தான் நம்ம இறைவன்கிட்ட உதவி கேட்கிறோம். அதுதான் உண்மையான பிரார்த்தனையா இருக்கிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு இருந்து மேடம் அவங்க தனியா கம்யூனிகேட் பண்றாங்க. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தியரி கிளாஸஸ் இருக்குது, தவறாம அட்டன் பண்ணுங்க. நம்ம ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து ஃபார்ம் 5 நிறைய விஷயங்கள் படிக்க போறோம். ரைட். ஸோ நாளைக்கு ஈவினிங் தியரி கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.